வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இப்போ என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, இந்த வடக்கு கிழக்கில் பார்த்தோம்னா அதிகளவு விபத்துக்கள், உயிரிழப்புகள், அவலச்சாவுகள் அண்மைய காலங்களில் அண்மைய நாட்களில் அதிகரிச்சிருக்குது. உதாரணமாக என்ன விஷயத்தை பார்த்தோம்னா, என்ன நடந்திருக்குன்றதை பார்த்தோம்னா, இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னர், ஒரு வாரத்துக்கு முன்னர் தான் சுன்னாகத்தில் ஒருவர் பைத்தம் கொடிக்கு தன் பைத்தம் கொடிக்கு தடி வெட்டுவதற்காக அந்த வேலியில் ஏறும்போது அங்கே மின்சாரம் தாக்கி, அதிக ஹை வோல்டேஜ் மின்சாரம் தாக்கி 3 பெண் குழந்தைகளினுடைய ஒரு தந்தை 48 வயதுடையவர் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் அவலச்சாவு அடைந்திருக்கிறார். இப்படி இப்போ இந்த தொடர்ச்சியாக பார்த்தோம்னா, இப்போ ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சியில் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வரும்போது அவருடைய மோட்டார் சைக்கிள் பாய்ந்து பக்கத்தில் இருக்கிற கால்வாய்க்குள்ள பாய்ந்து அவரும் ஸ்தலத்தில் உயிரிழந்திருக்கின்றார். அவரும் 3 பெண் குழந்தைகளுடைய தந்தையாவார். அவை பாருங்கள் போல அவலச்சாவு. அதே மாதிரி வாகரையில் பார்த்தோம்னா, திருமலையிலிருந்து வாகரை நோக்கி போன 2 இளைஞர்கள் இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உட்பட்டு இருவரும் உயிரிழந்திருந்தார்கள். அவலச்சாவு. இவை இப்படி கடந்து போய்கொண்டிருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் 26ஆம் தேதி நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால், யாழ்ப்பாணத்தில் ஓமந்தையில் ஒரு கார் விபத்தில் ஒருவர், அந்த குடும்பமே பரிதாபகரமான நிலைமையில் இருக்குது. ஒருவர் ஸ்தலத்தில் இறந்து விட்டார். அவர் இந்திய துணை தூதுவராலயத்தில் பணிபுரிகின்ற ஒருவர், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவருடைய கணவர் பிரபாகரன் என்று சொல்லப்படுகின்றவர் அமரத்துவம் அடைந்து விட்டார். அதைவிட அவருடைய குடும்பம், மனைவி கவலைக்கிடமான இடத்தில் இருக்கின்றனர். அவருடைய பிள்ளைகள், அந்த மாமனார் அவர்கள் ஒரு படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது நாங்களும் அவதானமாக இல்லாமல் இருக்கின்றோமா என்ற எண்ணமும் வருகின்றது. தேவையில்லாத அவலச்சாவுகள் நிறைந்ததாக இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் அதிகரித்த சாவுகளை எதிர்நோக்கி நிற்கின்றது. இதுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். உதாரணமாக நேற்று நடைபெற்ற அவலச்சாவை பார்த்தோம் என்றால், விபத்தை பார்த்தோம் என்றால், ஓமந்தை பகுதியிலே டிப்பரோடு அந்த கார் மோதுண்டதால் நடைபெற்ற விபத்தாக இருக்கிறது. போலீசார் சொல்லியிருக்கிறார்கள், கார் சாரதி தான் தூக்கத்திலே இருந்தபடியால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்று. இப்ப இந்த டிப்பரால வார சாவுகள் அதிகரித்ததாக தான் இருக்குது. பல சாவுகள் டிப்பர் தான் காரணமாக இருந்திருக்குது. வீதிகளில் அதிக வேகத்தில் போகிறது. உங்களுக்கு தெரியும், டிப்பர் அதிகளவான வெயிட் கொண்டது. அதை விட அதுவும் அதிகளவான வெயிட்டை சுமந்து போகும். ஆகவே உந்தம், அது இந்த உந்தம்ன்றது சொல்றது, அது இந்த ஒட்டுமொத்த திணிவு, அதோட வேகம் கூடி சென்றா உந்தம் கூட. அப்ப அது சின்ன பொருட்களை தாக்கிக்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், விபத்து ஏற்படுத்தும், உடனடியான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே டிப்பர்களை நாங்கள் ஒழுங்கமைக்க வேணும். எந்த நேரத்தில் இது பிரயாணிக்க வேணும் என்று. அதால் கூடுதலான உள்ளூர் வீதிகளில் கூட அதிகளவு வேகத்தில் டிப்பர்கள் போய் மோட்டார் சைக்கிளில் போன வாக்களை கனபேரை மோதி தள்ளி உயிரிழந்து, அவர்களுக்கு தந்தை இல்லாமல், தாய் இல்லாமல், அந்த குடும்பத்துக்குரிய தலைவர்கள் இல்லாமல் அந்த பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவலச்சாவுகளை ஏற்படுத்தி. ஆகவே இவைகள் ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும். இந்த நேற்று நடந்தது கூட 60 கிலோமீட்டர் பேரவரண்டு அந்த வீதியிலே போடப்பட்டிருக்கிறது, டிப்பர் சென்ற பாதையிலே. ஆனால் அந்த டிப்பர் எந்த வேகத்தில் போனதுன்றது இன்னும் தெரியாது. இதான் விசாரணைகளை தெரிய வரும். இப்பொழுது ஆர்ல பிழைன்றதுக்கு அப்பால ஒரு குடும்பம் பரிதாபகரமான நிலையில இருக்குது, படுகாயம் அடைஞ்சிருக்கு. அந்த குடும்ப தலைவரும் பரிதாபகரமாக அவலச்சாவடைந்திருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே ஏதாவது ஒரு விபத்து, தேவையில்லாத விபத்து, குடும்ப தலைவர் இறந்தார் என்ற செய்திகளை பார்க்கின்ற போது கவலை தோய்ந்ததாக இருக்கின்றது. அதைவிட இன்னும் ஒரு விஷயம், இவர்கள் அங்கிருந்து கண்டியிலிருந்து கார்ல வருகின்ற பொழுது இங்கே அதிகாலை நடந்துவிடும். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், டிப்பர்கள் போகின்ற நேரத்தை இந்த மக்கள் பிரயாணிக்கின்ற, அதிகமாக பிரயாணிக்கிற நேரத்தை தவிர்த்து பிரயாணிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிவிட்டு பிறகு அந்த நேரங்களில் நாங்கள் மோதி தள்ளக்கூடாது. ஆகவே நாங்களும் விழிப்பாக, டிப்பர் எந்த நேரத்திலையும் வரலாம். இலங்கையில பெரும்பாலான ரோட்டுகள் ஒரு ரோட்லேயே ஒரு கோடு தான் போட்டிருக்கும், இஞ்சால போறதுக்கு அங்கால வாரத்துக்கு. ஆகவே எந்த நேரத்திலையும் விபத்து ஏற்படலாம், வளைவுகளில் விபத்து ஏற்படலாம். ஆகவே நாங்களும் தெளிவாக பிரயாணத்தை மேற்கொள்ளணும். எந்த வளைவுகளிலையும் டிப்பர் வரலாம். எங்களுக்கும் தூக்கங்கள் வர்ற நேரங்களில் தொடர்ந்து கண்டியிலிருந்தோ கொழும்பிலிருந்தோ நாங்களும் காரை ஓட்டி கொண்டு வரைக்க இஞ்சால என்ற பண்ணேக்க அதிகாலையில்
அந்த தூக்கம் பெறுற குணம் இருக்கும். ஆகவே நாங்களும் ஒரு இடத்துல தூக்கம் வந்தாலோ என்னவோ நாங்களும் தங்கி நின்று பிரயாணங்களை மேற்கொள்ள வேணும், இல்லாட்டி அவதானமாக செலுத்த வேணும். ஏனென்றால் நாங்கள்லாம் சொல்கிறோம் பகலில் ஓடக்கூடாது, இரவில் அதிகாலையில் ஆக்கள் போக்குவரத்து குறைஞ்ச நேரத்தில் டிப்பர் போகணுமென்று பெருந்திருக்கில் டிப்பர் எந்த நேரம் போய்கொண்டிருக்கும். நாங்களும் அவதானமாக போக வேண்டும், ஏனென்றால் எங்களை நம்பியும் உயிர்கள் இருக்குது. இதில் நானும் வாகனங்களை ஓட்டி கொண்டு போய்க்கல பல நேரங்களில் இடர்பாடுகளை சந்திச்சிருக்கேன். கொழும்புகளில் போய்க்கல இது ஹைவே மாதிரி இல்லை, போகிறதுக்கும் பெறத்துக்கும் ஒரே ரோட்லேயே போகிறதுக்கும் பெறத்துக்கும் இருக்கையில் ஏதாவது ஒரு நாங்கள் சரியாக ஓட்டினால் கூட எதில் வாரவர் கூட குறுக்க கோட்டை கடந்து வந்தால் கூட விபத்து ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே நாங்களும் அவதானமாக பிரயாணி வேண்டும். இப்போ அண்மையில் வந்து பார்த்தோம்னால் அந்த கொத்மலையில் வந்து ஏற்பட்ட பஸ் விபத்தில் எத்தனையோ பேர் செத்து போனார்கள். அப்போ தொடர்ந்து செய்திகளை பார்க்கின்ற போது அவலச்சாவுகள் நிறைந்ததாக இருக்கின்றது. நேற்றையான் செய்தி இன்னும் மனதை உழுக்குகின்றது. ஒரு குடும்பத்தை, அது விரிவுரையாளர் இன்னும் ஒருவர் கொழும்பிலிருந்து கண்டிலிருந்து ஒரு பல கனவுகளோடு வந்திருக்கின்ற பொழுது அது யாழ்ப்பாணத்தை அண்மிக்கின்ற பொழுதில் வந்து அந்த குடும்பம் நெறிபட்டு இறந்து அந்த குடும்பத்தில் இறந்திருக்கிறார், மற்றவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து டிப்பர்களையும் போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், நிர்வாகம் துறை சார்ந்தவர்கள் குறித்த நேரத்தை ஒதுக்க வேண்டும். மற்றது நாங்களும் பொறுப்புணர்வோட இதனோடும் எந்த நேரமும் டிப்பரோ ஹைவேக்குள் வரலாம். எங்கண்ட நாட்டினுடைய தெருக்களின் அமைப்பு அப்படித்தான் இருக்குது. அந்த தெருவாளான் எல்லாம் பிரியாணிக்கு அதுக்காக நான் ஒரு தரப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை. இந்த தெருக்கள் இப்படித்தான், நாங்கள் வளர்ச்சி அடைந்த நாடு மாதிரி இல்லை. ஒரு தெருவாளான் கோடு போட்டு அங்கேயும் இங்கேயும் போடுறோம். ஆக குறுக்க கொண்டு நெருக்குவான் எங்களை, நாங்கள் சரியா போகலாம். ஆகவே நாங்கள் கார் வாகனங்களை எடுக்கின்ற பொழுது நாங்கள் சரியாக ஓட்டினால் கூட செலுத்தினால் கூட எதிரே வருகிறவன் என்ன குடிபோதையில் வருகிறானா, போதையில் வருகிறானா, நித்திரை தூக்கத்தில் வருகிறானா என்று தெரியாது. ஆகவே இந்த கொழும்பு கண்டி இப்படியான பெருந்தெருக்களினூடாக பெரிய நீண்ட பிரயாணம் செய்பவர்கள் மிகவும் அவதானமாக, ஏனென்றால் ரோட்டு ஃபுல்லாக வந்து தெருவிளக்களும் இல்லை, காட்டு பகுதிகளுக்காக நீங்கள் பிரயாணிக்கலாம். வளைவுகள் திடீரென்று டிப்பர் தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் முன்னுக்கு வந்து நிற்கும். ஆகவே தயவு செய்து, அதை விட மாடுகள் மந்தைகள் அடுத்தது வந்து யானைகள் குறுக்க நிற்கலாம். இந்த இரட்டுக்குள்ள நாங்களும் தெளிவாக பிரயாணிக்க வேண்டும். தயவு செய்து நெடுந்தூர பிரயாணங்களும் குறுந்தூர பிரயாணமோ நாங்களும் அவதானமாகவும், எதிரே வருபவர்களையும் நாங்கள் அவதானமாக வருவார்களா தெரியாது, எல்லோருமே அவதானமாக செயற்பட்டால் இந்த தேவையில்லாத உயிரிழப்புகளை வந்து தவிர்த்து கொள்ளலாம். இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். மீண்டும் இப்படி ஒரு விபத்துக்கள் ஏற்படாதிருக்க அனைவரும் சேர்ந்து இயங்குவோமாக. நன்றி, வணக்கம்.